ஏவி ராஜு விவகாரத்துல தனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணிருக்காங்க ஆக்ட்ரஸ் த்ரிஷா. சேலம் மேற்கு ஒன்றிய அதிமுக முன்னாள் செயலாளர் ஏவி ராஜு நடிகை த்ரிஷா குறித்து சர்ச்சைக்குரிய வகையில பேசியது பெரும் சர்ச்சையா வெடித்தது. இது குறித்து ரியாக்ட் பண்ணிருந்த த்ரிஷா, கேவலமான மனுஷங்களை திரும்ப திரும்ப பாக்குறதுக்கு அருவருப்பா இருக்கு, இந்த அவதூறுக்கு எதிரா சட்ட நடவடிக்கை எடுப்பேன்னு தெரிவிச்சாங்க. அதையடுத்து ஏவி ராஜு த்ரிஷா கிட்ட மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டாரு. இந்த விஷயத்துல திரைத்துறையை சேர்ந்த டைரக்டர்கள் ஆர்.கே. செல்வமணி, சேரன், நடிகர்கள் மன்சூர் அலிகான், விஷால், நடிகை கஸ்தூரி உள்ளிட்டோர் ஏவி ராஜுக்கு தங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சாங்க. இந்த நிலையில த்ரிஷா தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல தனக்கு ஆதரவு தெரிவித்த எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுல, என்னை எப்போதும் சப்போர்ட் பண்ணும் பயமில்லாத விசுவாசமான மக்களுக்கு நான் எப்போதும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு எமோஷனலா போஸ்ட் போட்டிருக்காங்க. பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசன் சிங்கிள் மதரான தனது அம்மாக்கு புதுசா கார் வாங்கி கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணிருக்காரு. பைக் சாகசம் செய்து அதை தன்னுடைய யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணி அதன் மூலம் ஃபேமஸ் ஆனவர் தான் டிடிஎஃப் வாசன். இவர் ரீசெண்டா பொதுமக்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தும் வகையில பைக் ஓட்டி விபத்து ஏற்படுத்தியதா கைது செய்யப்பட்டு 40 நாட்கள் ஜெயில இருந்து பிறகு ஜாமீன்ல வெளியே வந்தாரு. ஜெயில இருந்து வெளியே வந்த வாசன் இப்ப பைக் ஓட்ட முடியாததால சொந்தமா கடை ஒண்ண ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு வராரு. இந்த நிலையில தன்னுடைய அம்மாக்கு புதுசா கார் வாங்கி கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணிருக்காரு. அதுக்காக தன்னுடைய அம்மாவை ஸ்டோரூம் கூட்டிட்டு போய் சர்ப்ரைஸ் கொடுத்த வீடியோவை தன்னுடைய யூடியூப் சேனல்ல ஷேர் பண்ணி, என்னோட முதல் சின்ன கிஃப்ட் என் அம்மாக்குன்னு ஹாப்பியா போஸ்ட் போட்டிருக்காரு. அதுக்கு கீழே நிறைய பேர் டிடிஎஃப் வாசனுக்கு விஷ் பண்ணிட்டு வராங்க. பிக் பாஸுக்கு அப்புறமா புது படத்துல கமிட் ஆகி இருக்கும் பூர்ணிமாக்கு அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. பிக் பாஸ் வரத்துக்கு முன்னாடியே இவங்க சினிமா துறை மீது கொண்ட ஆர்வத்தால சிறிய வீடியோக்கள், போட்டோ ஷூட் என ஆரம்பித்து நாளடைவில் மக்களின் விருப்பத்துக்கு ஏற்ப காமெடி வீடியோக்களை வெளியிட்டு ஃபேமஸ் ஆனாங்க. அதை தொடர்ந்து சமீபத்துல நயன்தாராவுடன் சேர்ந்து நடித்த அன்னபூரணி படமும் இவங்களுக்கு நல்ல வரவேற்பை பெற்று தந்தது. இதற்கடுத்ததா சாதாரண கிராமத்து வாழ்க்கையை எடுத்துக்காட்டும் படைப்பா இவங்க நடிப்புல செவப்பி என்ற படமும் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த நிலையில பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலம் கிடைத்த புகழின் காரணமா பூர்ணிமாக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் குவிந்து வருது. அதன்படி கோவை பிலிம் ஃபேக்டரி தயாரிக்கும் முதல் படத்துல முன்னணி கதாபாத்திரத்துல நடிக்க கமிட் ஆகி இருக்காங்க பூர்ணிமா. ஹரி மகாதேவன் இயக்கும் இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் விரைவில் வெளியாகி இருக்கு. பூர்ணிமா புது படத்துல கமிட் ஆனதுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. ரியல் ஜோடிகளான சீரியல் பிரபலங்கள் சுரேந்தர் மற்றும் நிவேதிதா இப்போ ரியல் ஜோடிகளா மாறி இருக்காங்க. இவங்க மேரேஜ் சென்னையில கோலாகலமா நடந்திருக்கு. சன் டிவில டெலிகாஸ்ட் ஆன திருமகள் சீரியல்ல இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நடிச்சாங்க. அதன் மூலம் இவங்களுக்கு காதல் ஏற்பட்டது. இதை உறுதிப்படுத்தும் விதமா ரீசெண்டா ஒரு ரொமான்டிக் வீடியோவை வெளியிட்டு தங்களுடைய காதலை அறிவிச்சாங்க. ரீசெண்டா கூட இந்த ஜோடி லவ்வர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிருந்தாங்க. இந்த நிலையில சுரேந்தர் மற்றும் நிவேதிதாக்கு இப்ப கோலாகலமா மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு. இரு வீட்டார் குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் முன்னிலையில சென்னையில இவங்க மேரேஜ் நடந்தது. குறிப்பிட்ட சின்னத்திரை நடிகர்கள் ஒரு சிலர் மட்டும் கலந்துகிட்டு மணமக்களை வாழ்த்தி இருக்காங்க. இவங்களுடைய மேரேஜ் போட்டோஸை சுரேந்தர் மற்றும் நிவேதிதா 2 பேரும் தங்களுடைய சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க. இதையடுத்து ரசிகர்கள் பலரும் இந்த புது ஜோடிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. பாம்புன்னா படையே நடுங்கும், அப்படி படையெடுத்து ஆடிய நல்ல பாம்பு ஒண்ணு திடீர்னு ஆலியா மானசா நடிக்கும் இலக்கிய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கு. இதனால சீரியல் டீம் அலறி அடிச்சு ஓடி இருக்காங்க. ஆலியா மானசா சன் டிவில டெலிகாஸ்ட் ஆகும் இனியா சீரியல்லையும், சஞ்சீவ் கார்த்திக் அதே சன் டிவில டெலிகாஸ்ட் ஆகும் கையல் சீரியல்லையும் லீட் ரோல்ல நடிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில ஆலியா மானசா நடிக்கும் இலக்கிய சீரியலுக்காக ஒரு வீட்டுல ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்த போது திடீர்னு அங்க நல்ல பாம்பு புகுந்து படம் எடுத்து ஆடி இருக்கு. இதனால சீரியல் டீம் அதிர்ச்சி அடைந்து வீட்டை விட்டு ஓடி இருக்காங்க. அதுக்கப்புறமா வனத்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அந்த நல்ல பாம்பை வனத்துறை அதிகாரிகள் பிடித்து கொண்டு சென்றதா சொல்லப்படுது. இது தொடர்பான வீடியோவை ஆலியா மானசா ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியால வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. பிக் பாஸுக்கு அப்புறமா தனது அம்மாவுடன் சேர்ந்து ஐஷு பொது நிகழ்ச்சி ஒன்றுல கலந்து கொண்டிருக்காங்க. அது தொடர்பான வீடியோ இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது.
பிக் பாஸுக்கு அப்புறமா வெளியே வராம இருந்த ஐஷு ரீசெண்டா ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸுடன் சேர்ந்து உற்சாகமா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணாங்க. அது தொடர்பான வீடியோ சோஷியல் மீடியால வெளியாகி வைரல் ஆச்சு. அதை தொடர்ந்து இப்போ தனது அம்மாவுடன் இன்னொரு ஈவென்ட்ல கலந்து கொண்டிருக்காங்க. இந்த வீடியோவும் இப்ப சோஷியல் மீடியால கவனம் ஈர்த்துட்டு வருது. சித்தி என்ற உறவு தன்னுடைய அக்கா குழந்தைகளுக்கு இன்னொரு அம்மா மாதிரி. தனக்குன்னு மேரேஜ் ஆகி குழந்தைகள் பிறந்தாலும் தன் அம்மான்னு முதல்ல கூப்பிட்ட அக்கா குழந்தைகள் எப்பவுமே அவங்களுக்கு ஸ்பெஷல் தான். அந்த வகையில விஜயகுமாரின் மகள்களான பிரீதா மற்றும் ஸ்ரீதேவி தனது அக்காவின் மகள் தியா குறித்து தங்களுடைய சோசியல் மீடியா பேஜ்ல எமோஷனல் ஆகி இருப்பது கவனம் ஈர்த்துட்டு வருது. மகள் தியாவின் மேரேஜ் போட்டோஸ அனிதா தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணி, என் இளவரசி ஆசைப்பட்ட கனவு நிறைவேறி இருக்கு, அவளுக்கு உங்களுடைய பிளஸிங் தேவைன்னு மகள் குறித்து எமோஷனலா போஸ்ட் போட்டிருக்காங்க. அனிதாவை தொடர்ந்து மகள் தியாவை மணமேடையில கட்டி பிடித்தபடி வாழ்த்தும் போட்டோவையும் சின்ன வயசு போட்டோவையும் பிரீதா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வச்சு, என்னுடையவளை உங்ககிட்ட கொடுக்கறேன், அதாவது எங்க வீட்டு பொண்ணு இனிமே உங்களுடையவள் அப்படின்னு மாப்பிள்ளை கிட்ட சொல்ற மாதிரி போஸ்ட் போட்டிருக்காங்க. அதே போல ஸ்ரீதேவியும் தியாவை கொஞ்சம் போட்டோவை ஷேர் பண்ணி சில எமோஷன்ஸ் ரொம்ப அழகானதுன்னு பதிவிட்டிருக்காங்க. நடிகை கீர்த்தி சுரேஷுக்கு கேரளா ஸ்டேட்ல ஒரு சிறப்பு கௌரவம் கிடைச்சிருக்கு. தென்னிந்திய திரையுலகில முன்னணி நடிகையா வலம் வந்து கொண்டிருப்பவர் நடிகை கீர்த்தி சுரேஷ். மகாநடி படத்தின் மூலம் தேசிய விருது பெற்ற இவங்க தொடர்ந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் படங்கள்ல நடிப்பதுல அதிக ஆர்வம் காட்டிட்டு வராங்க. தற்போது கிரிக்கெட் விளையாட்டின் நல்லெண்ண தூதராகவும் மாறி இருக்காங்க கீர்த்தி சுரேஷ். அதாவது கேரளால பெண்கள் கிரிக்கெட் போட்டிக்கான நல்லெண்ண தூதரா கீர்த்தி சுரேஷ் நியமிக்கப்பட்டிருக்காங்க. கேரள கிரிக்கெட் சங்கம் சார்பில் திருவனந்தபுரத்துல நவம்பர் 26 நடைபெற உள்ள இந்தியா ஆஸ்திரேலியா T20 போட்டிக்கான இணையதள நுழைவுச்சீட்டு விற்பனைய கீர்த்தி சுரேஷ் தொடங்கி வைத்தாங்க. மேலும் விழாவில் கலந்து கொண்ட கேரளாவின் ஒரே தேசிய அணி வீரரான மின்னு மணியையும் கௌரவித்தாங்க. இந்த நிகழ்ச்சியில எல்லார் கூடயும் போட்டோ எடுத்துக்கிட்டு கிரிக்கெட் வீராங்கனைகளுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க கீர்த்தி சுரேஷ். ஹேர் கலரிங் செய்து ஜோவிகா புது லுக்ல காணப்படும் லேட்டஸ்ட் லுக் சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. தனது மகளை ஹீரோயின் ஆக்க வேண்டும் என்ற ஆசையில இருக்கும் வனிதா அதுக்காக தீவிர முயற்சியில இறங்கியிருக்காங்க. இதனால தனது மகளுக்கு டிஃப்ரெண்டா போட்டோ ஷூட் எடுத்துட்டு வராங்க. அந்த வகையில முதல்ல கிளாமர் போட்டோ ஷூட் நடத்தி அத தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த கிளாமர் போட்டோ ஷூட்டுக்கு எதிர்மறை விமர்சனங்கள் வந்தது. அதையடுத்து 60s மற்றும் 70s கெட்டப்ல ஹோம்லி லுக்ல எடுத்த போட்டோஸை வெளியிட்டாங்க. ஆனா இந்த போட்டோஸ் ரசிகர்களை வெகுவா கவர்ந்தது. மேலும் ஜோவிகா இந்த கெட்டப்ல அவங்களுடைய பாட்டி மஞ்சுளா போலவே இருக்காங்கன்னு சொல்லி ஃபேன்ஸ் பலரும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில ஜோவிகா இப்போ ஹேர் கலரிங் பண்ணி வேற மாதிரி புது லுக்ல காணப்படுறாங்க. அது தொடர்பான போட்டோஸ் இப்ப சோஷியல் மீடியால கவனம் ஈர்த்துட்டு வருது. இது எங்களுடைய பழைய போட்டோ அப்படின்னு தனது அக்கா பவதார்னி கூட இருக்கிற போட்டோவை ஷேர் பண்ணி எமோஷனல் ஆகி இருக்காரு யுவன் சங்கர் ராஜா. பவதார்னியின் நினைவால தவித்து வரும் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க கூட எடுத்துக்கிட்ட போட்டோஸை ஷேர் பண்ணி எமோஷனலா பதிவிட்டுட்டு வராங்க. அந்த வகையில பவதார்னியின் அண்ணன் டைரக்டர் வெங்கட் பிரபு சில போட்டோஸை ஷேர் பண்ணி பவதா கூட எடுத்துக்கிட்ட கடைசி போட்டோன்னு தங்கச்சியை நினைச்சு தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல அழுதிருந்தாரு. அந்த வகையில பவதார்னியின் தம்பியும் பிரபல மியூசிக் டைரக்டரான யுவன் சங்கர் ராஜா அக்காவின் போட்டோவை தன்னுடைய இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணி ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல பவதார்னி பாடிய ஆத்தாடி ஆத்தாடி என்ற சாங்க பேக்ரவுண்ட்ல ஓட விட்டு இது எங்களுடைய பழைய போட்டோன்னு எமோஷனலா பதிவிட்டிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா ஷேர் பண்ணிருக்கும் இந்த போட்டோ இப்ப சோஷியல் மீடியால கவனம் ஈர்த்துட்டு வருது.